தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே. அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே. தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே. நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே. நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையிலே இறைவனை வரவழைத்து இறைவனுடன் கலந்த இடமாக திகழ்கின்ற இந்த இடத்திலே நீங்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள். இறைவனுடைய பேரருளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எல்லோரும் வந்து இங்கே தங்கியிருக்கிறீர்கள். இது கலைந்து போகக்கூடிய கூட்டம் அல்ல, இருந்து மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ளக்கூடிய கூட்டமாக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்களெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடந்த மாதம் இதே பூசத்தன்று பேசினோம். இறைவன் வள்ளலாரை எப்படி இங்கே ஆட்கொண்டார் என்பதை பற்றி பேசினோம். அப்போது அந்த இறைவன் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏன்னா உலகத்தில் உள்ள கடவுள்களெல்லாம் நிறைய நாம் பார்த்துருக்கோம், வணங்கியிருக்கோம், வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லா இடங்களுக்கும் சென்று கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு பெரிய கூட்டமான கடவுள்களெல்லாம் இந்த நாட்டிலே நிறைந்து இருக்கிறது. ஒரு கடவுள் அல்ல, இரண்டு கடவுள்கள் அல்ல, கூட்டம் கூட்டமான கடவுள்கள் இந்த நாட்டிலே நமக்கு வைத்துள்ளார்கள். அதை பின்பற்றி தான் நாம் எல்லாம் சென்று கொண்டு இருக்கிறோம். ஒரு கடவுள்கிட்ட போவீங்க, அந்த கடவுள் நீங்கள் நினைத்தது கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கடவுள்கிட்ட தாவிடுவீங்க. அந்த கடவுளும் உங்களுக்கு கொடுக்க மறுத்து விட்டால், இல்லை பக்கத்து வீட்டில் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நான் அந்த கோயிலுக்கு போனேன், எனக்கு பரவாயில்ல, இப்போ நீங்களும் வாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே அவங்கள பேச்சை கேட்டுட்டு அங்கேயும் போவீங்க. அங்கே போயிட்டுருப்பாட அவங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்காம போகும். எங்கே நீங்கள் சொன்னீங்க அந்த கடவுள் எங்களுக்கு ஒன்றும் தீர்த்த மாதிரி தெரியல
அப்படின்ட்டு அதை விட்டுட்டு இன்னொரு கடவுள்கிட்ட தாவுங்க. இதுதான் இன்று நடைமுறையிலே ஒவ்வொரு இடங்களாக நாம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏன் ஏற்பட்டது என்றால், நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்காததனால் நாம் கடவுள்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். சட்டை மாற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோம். அது பெண் கடவுளாக இருந்தாலும் சரி, ஆண் கடவுளாக இருந்தாலும் சரி. இது பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று நேற்றல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளாக. இப்போ இந்த கடவுள்களெல்லாம் படைத்தவர் யார்? அதை நம்ம சிந்திச்சோமானா சிந்திக்கலை. இப்போ இத்தனை கடவுள் நாட்டில் இருக்குது. இந்த நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே எல்லாமே மதங்களை சார்ந்தது, சமயங்களை சார்ந்ததாக இருக்கும். அப்போ மதங்களுக்கு தகுந்த கடவுள், சமயங்களுக்கு தகுந்த கடவுள்லாம் நம்ம நாட்டில் படைச்சிருக்கான். இத்தனை கடவுள்கள் இந்த நாட்டிலே இருக்குமா என்று கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிக்கின்றார்கள். ஒரு அறிவாளி வந்து கேட்குறான், ஏன் இந்த நாட்டில் இத்தனை கடவுள் இருக்குமா? இத்தனை கடவுள் இந்த நாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் எந்த கடவுளை போய் நம்ம பின்பற்றுறது? இது வந்து ஒரு அறிவில்லாத முட்டாள்தனமாக இருக்கிறதுன்னு ஒருத்தர் கேட்பான். ஆனால் அவங்களுக்கு இந்த கடவுளை பின்பற்றுபவர்களெல்லாம் சொல்லுவதற்கு பதில் சொல்ல தெரியாது. என்னவோ அவங்க வச்சாங்க, நாங்கள் போகிறோம், வழிபடுறோம், வந்துடுறோம், வேலை முடிஞ்சுது இல்லையா? ஆனால் இந்த கடவுளுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா இந்த கடவுளுக்கு நமக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்தால் தானே நம்மளை காப்பாற்றுவார். தொடர்பு இல்லாத எந்த கடவுளுமே காப்பாற்ற முடியாது. கடவுள்னா ஜீவர்களிடத்தில் ஒரு தொடர்பு இருக்கணும். தொடர்பு இல்லாத கடவுளுக்கு வேலை கிடையாது. அப்போ இந்த உலகத்தை படைத்தவன் யார்? உயிர்களை படைத்தவன் யார்? கிரகங்களை படைத்தவன் யார்? எவ்வளவு பெரிய இயற்கை சூழ்நிலைகளை படைத்தவன் யார்? இந்த அண்டங்களை படைத்தவன் யார்? அண்டம் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் சுற்றி கொண்டிருக்கிறது? அப்போ இதை சுழற்சியை சுழற்ற வைத்துக் கொண்டிருக்கக்கூடியது என்ன சக்தி? கடவுளா, மனிதனா, வேற இயற்கை சக்தியா என்ற கேள்வி நம் கண் முன்னே வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது இந்த உலகத்தை படைத்தவன் யார் என்பது எந்த சமயங்களும் மதங்களும் கேட்பவர்களுக்கு சரியான பதில் சொல்லவில்லை. அவரவர்கள் ஒரு கதைகளை, கற்பனைகளை இந்த நாட்டிலே படைத்து விட்டார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு, ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டிலே என்ன முதல் எந்த வேதம் தோன்றியது தெரியுமா? வேத வேசர்னு ஒருத்தர் இருக்காரு, ஞாபகம் இருக்கா? மகாபாரதம் எழுதினாரே, நீங்களாம் பார்த்துருப்பீங்களே. மகாபாரதத்தை எழுதுவர் வந்து வேத வேசர்னு பேர். வேதங்களை கற்றவர் வேத வேசர். அவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய ஒரு மகாபாரதம் என்ற ஒரு பெரிய நூலை எழுதினார். அந்த நூலில் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குறார். அந்த கதாநாயகனுடைய பேர் என்ன தெரியுமா? கிருஷ்ண பரமாத்மா. அந்த கதையினுடைய கதாநாயகன். அதில் வந்து நிறைய விஷயங்களை கொடுப்பார். பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே மனைவி. யார்? அவன் பேர் என்ன? திரௌபதி. ஒரு மனிதன் கேள்வி கேட்குறான், ஏன்னா நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆனால் அந்த ஒரு பொண்ணு 5 புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இது என்ன நியாயம்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியல அவங்களுக்கு. 5 தேவியால் அழியாத பத்தினி என்று சொல்லுவார்கள். இவர் ஒரு கதையை எடுத்துட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிட்டார். அதற்கு பிறகு அவருக்கு போட்டியாக இன்னொருத்தர் வர்றார். அவர் யார் தெரியுங்களா? வால்மீகி. வால்மீகின்றவர் என்ன பண்ணுறாரு? உன்னை விட எனக்கு ஒரு கதை எழுத தெரியும்னு ராமாயணன்ற ஒரு கதை எழுதுறார். அந்த ராமாயணத்தினுடைய கதாநாயகன் யாரு? ராமர் இல்லையா? அவர் அந்த கதையில் அவர் தான் கதாநாயகன். அதில் வந்து கிருஷ்ணர் கதாநாயகர்கள், பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஹீரோவுக்கு துணை நடிகர்கள், மீட்டியெல்லாம் குட்டி நடிகர்கள். இதில் வந்து கதாபாத்திரம் யார்? மெயின் கேரக்டர் ராமர்.
அது கதாநாயகி யார்? சீதை. வில்லன் யார்? ராவணன். இப்படி ஒரு கதை. இதை முடிச்சிட்ட உடனே இதையெல்லாம் இது பல்லாண்டு காலமாக நம்ம இந்திய நாட்டிலே பரவலாக பரவி ஆங்காங்கும் இன்றைக்கி அந்த போராட்டம் நிற்கல. நேற்று ஒருத்தர் அப்படி தான் நம்ம இடத்துக்கு வந்தார், கேள்வி கேட்டார். சார், ராமர் தமிழ்நாட்டு வழியாக தான் போனார், அவர் பாலம் கட்டுறதுக்கு இன்னும் பிரச்சனையாக இருக்குது, தகராறாக இருக்குது. ராமர் பாலத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ இன்றைக்கி அரசாங்கத்தில் அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ராமர் பாலம் கட்டுறதுக்கு இங்கேருந்து தான் போனார், பாலம் கட்டின இடம் இதுதான், அது பூமிக்குள்ளே இருக்குதா மேலே இருக்கா கடலுக்குள்ளே இருக்குதான்னு கேட்டார். ஏயா, நீ ராமர் கடவுள்னு சொல்கிற இல்லையா? இப்போ ராமர் கடவுள்னு தான் சொல்கிறீங்க. கடவுள் பாலம் கட்டி தான் போடுமா? ஒரு மனிதன் பாலம் கட்டி போகலாம், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. பஸ்ஸோ லாரியோ இல்லை மக்களோ போகலாம். நீ கடவுள்னு சொல்கிற, ஆனால் அந்த கடவுள் பாலத்தை கட்டித்தான் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அதுக்கு பேர் கடவுளா அப்படின்னு நான் கேட்டேன், பதில் சொல்லலை. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 காவியங்களும் நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னாவே மேலே மகாபாரத கதைன்னு தான் எழுதியிருக்கோம், ராமாயண கதைன்னு தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கதை என்றால் என்ன? பொய்ன்னு அர்த்தம். கதை விடுறான் பாருன்னா என்ன? பொய் சொல்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ அதில் கதைன்னு இருக்கும். இதை பார்த்து நம்ம நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் பூரா பயங்கர எதிர்ப்பாயிட்டாங்க. சித்தர்கள் இந்த 2 கதையும் பார்த்து சித்தர்கள் பூரா பயங்கர வயிற்றுச்சல் ஆயிடுச்சு. என்னடா இவனுக்கு கண்டவனெல்லாம் போட்டு கதாநாயகனை போட்டு அதை போட்டு இதை போட்டு 100 பேர் 200 பேர் இவனுக்கு இத்தனை பொண்டாட்டி இத்தனைக்கு குழந்தைன்னு இப்படியெல்லாம் சொல்கிறானே, இதான் கடவுள் வேலையா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் தான் எதிர்த்தது ஃபஸ்ட்டு. அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அந்த உருவ வழிபாட்டையே தூக்கி எறிஞ்சாங்க. சித்தர்கள் தான் உருவ வழிபாடு பண்ணக்கூடாது, கடவுள் உருவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காடு மலை குகைகளை போய் உக்காந்துட்டாங்க. மனித சமுதாயத்தை விட்டு இறைவனை தேடுவதற்காக அங்கே எங்கே போனாங்க? காடு மலை குகை பொந்துல இடத்துல போய் தனியாக உக்காந்து அவங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் மக்களுக்கு என்னடா சரியான முறையில் ஒரு வழிகாட்டுறதுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய பேர் தோணினாங்க. அதில் சேக்கிழார் வரார். சேக்கிழார் தெரியுமில்லையா உங்களுக்கு? சேக்கிழார் எழுதின நூல் இது பெரிய புராணம். அப்போ அந்த பெரிய புராணத்தில் அவர் என்ன பண்ணார், நீ ஒரு கதாநாயகனை தான் உன்னால் உருவாக்க முடியும், என்னால் 63 கதாநாயகனை உருவாக்க முடியும்னார். அவர் என்ன பண்ணார், 63 நாயன்மார்களை உருவாக்கிட்டார். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கலை 64, அதில் 63 கலைகளை நாயன்மார்களாக உருவாக்கி ஒரு கலையை அதீத கலை, அதுதான் ஆன்மான்னு கொண்டு சிவன்னு கொண்டு நிறுத்தினார். அப்போ அந்த 63 நாயன்மார்களும் நம்ம என்ன பண்ணோம், 63 கதாபாத்திரங்கள் கதாநாயகர்களாக நம்ம காட்டிட்டாங்க. இது நானும் ரொம்ப நாளாக இது என்னடா அது அப்படின்னு யோசனை பண்ணால், திருவள்ளுவா படிச்சுட்டு பாடு வள்ளலார் போட்டு உடச்சிட்டார். 63 நாயன்மார்கள் என்பது உண்மை அல்ல, அது ஒரு தத்துவ கற்பனை கதைகள் போட்டார் ஆச்சுங்களா. அப்போ 63 நாயன்மார்கள் ஒழுக்கங்களை கொண்டு வந்தார் சேக்கிழார். அவங்கக்கிட்ட ஒழுக்கம் கொஞ்சம் கம்மி. யார்கிட்ட? ராமாயணத்திலையும் ஒழுக்கம் கம்மி, மகாபாரதத்திலையும் ஒழுக்கம் கம்மி. ஆனால் சேக்கிழாருடைய 63 கலைகளில் ஒழுக்கம் இருந்தது. அதில் ஒரு கலையை ரொம்ப தூக்கி நிறுத்தினார் நம்ம பெருமான். எந்த கலை இது? மாணிக்க வாசகர்னு படிக்கிறீங்கல்ல, மாணிக்க வாசகரை மட்டும் அவர் எடுத்தார். இது பக்தியில் ரொம்ப சிறந்ததாக இருக்குது அப்படின்னார். பக்தியில் சிறந்தது திருவாசகம் அப்படின்னு போட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், திருமூலரை பிடிச்சார். திருமூலரை என்ன பண்ணுறாருன்னா,
கிரகங்களுக்கு கரெக்டான கால்குலேஷன் பண்ணக்கூடிய திருமூலருக்கு உண்டு. அதனால் வள்ளலார் என்ன பண்ணார், சாஸ்திரங்களில் சிறந்தது திருமந்திரம்னார், தோத்திரங்களில் சிறந்தது திருவாசகன்னார். ஆச்சா, இது இப்படி நாட்டில் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வராரு, பயங்கரமான டேலண்ட் உள்ளவர். அவர் யாருன்னா, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது நம்ம நாட்டில், இது மெயின். அதுக்கப்புறம் வரவர் தான் திருவள்ளுவர் வரார். திருவள்ளுவர் என்ன பண்ணிட்டாரு, மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு பொது நூலை கொடுக்குறார். அது மெய்ப்பொருள்னு அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அதில் எத்தனை பால் இருக்கு? முப்பால். என்னடா பால்? காமத்து பால்னு வரக்கூடாது, இன்பத்து பால்னு வரணும். அறப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறம், பொருள், இன்பம், இல்லைங்களா? அந்த அறம், பொருள், இன்பம் எப்படி அடைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துறார். அதுக்கு பொதுமறைன்னு பேர், இல்லைங்களா? அப்போ இந்த நூல்கள் எல்லாம் இந்த நாட்டில் கடவுளை பற்றி தான் பேசுகிறது. திருவள்ளுவர் முதல் குறளை என்ன சொல்றாரு கடவுளுக்கு? ஃபர்ஸ்ட் குறள் எது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அவர் கடவுளுக்கு பேர் என்ன வச்சாரு? ஆதி பகவன் வச்சார். இவங்கெல்லாம் வச்ச பேர் வேற. ஆனா அவர் என்ன பண்ணாரு? ஆதி பகவன். ஆதி என்றால் எல்லை அடங்காதது, அதுக்கு எல்லை கிடையாது. அந்த ஆதி என்றால் எல்லையை கடந்தது, எல்லைக்குள் அடங்காதது, அதுக்கு பேர் ஆதி. பகவன்னா கடவுள் அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். அதுக்கு மேலே அவர் சொல்லலை. மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டினார். இப்படி தான் வாழணும், நீ மனிதனாக இருப்பதற்கு வாழ வேண்டுமானால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு வாழ்வதற்கு வழிகாட்டினார். இப்போ நம்ம திருவருட்பாவில் பார்த்தீங்கன்னா வரலாறு சித்தி பெற்ற பிறகு, சித்தி பெற்ற முன்னாடி வரலாறு எழுதுகிறாங்க. வரலாறு எழுதும்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, வள்ளலார் பின்பற்றிய நூல் திருவாசகம்னு போடுவாங்க. படிச்சிருக்கீங்களா? அவருக்கு குரு யாருன்னு எழுதியிருக்காங்க? திருஞான சம்பந்தன் எழுதியிருப்பாங்க. ஆனால் வள்ளலார் இவ்வளவு சொன்னவர் வடலூரில் வகுப்பு எடுத்து ஒரு வகுப்பு அறையை உருவாக்குறார், டீச்சிங். அப்போ எந்த நூலை கொண்டாந்துங்க வகுப்பு எடுத்தார்? திருக்குறள். திருவாசகம் வழிபட்ட நூலாக இருந்தால் திருவாசகத்தை வச்சிருக்கணும். ஒரு குருவாக இருந்தால் திருஞான சம்பந்தர் பேசியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? திருக்குறள் வகுப்பு எடுக்கிறார். திருக்குறள் வகுப்புக்கு கூட யாரை ஆசிரியராக போட்டார் தெரியுங்களா? அவருடைய முதல் சீடர் யாரு? வேலாயுதம். வேலாயுதம் முதலியார். முதலியார்னா வார்த்தை போடாதீங்க, வேலாயுதம். அப்போ அந்த தொண்ணூறு வேலாயுதத்தை என்ன பண்ணிட்டாரு? திருக்குறள் வகுப்பு எடுக்க சொல்லிட்டார். ஒரு மாதம் கழித்து வரும்போது அந்த முதியோர்களை கேட்குறார், திருக்குறள் எந்த அளவுக்கு இருக்கும் காணோம்? ஐயா ஒன்றுமே புரியலன்ட்டார். அவர் கிளாஸ் எடுத்தது எங்களுக்கு ஒன்றுமே விளங்கலை, அந்த மூடமண்ட வித்வானை கூப்பிடுன்னார் வள்ளலார். என்ன காணும்? திருக்குறள் வகுப்பு எடுத்திருக்க ஒருத்தர் கூட ஒன்று கூட தெரியலையே அப்படின்னாங்க. ஏன்னா அவருக்கு புரியல. யாருக்கு? வேலாயத்துக்கு திருக்குறளுக்கு விளக்கம் சொல்வதற்கு புரியல. அப்புறம் வள்ளலார் என்ன சொன்னார்? நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழுங்க, அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி விளங்க போங்கன்ட்டு அதோடு நிறுத்திட்டார் கிளாஸை. அது ஒரு சாப்டர் ஆச்சா? எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இது எல்லாமே கடவுளை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்திய நூல்கள் ஆயிரம். அதுக்கப்புறம் வெளிநாட்டில் வந்தாங்க. புத்தர் வந்தார், அவர் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சமணர் வந்தாங்க, அவன் ஒரு மாதிரி கடவுளே கிடையாதுன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் யார் வந்தாங்க? இயேசுநாதன் ஒருத்தர் வந்தார் வானத்தில் இருந்து.
அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? அவர் என்ன எழுதினாரு? பைபிள். இன்னொருத்தர் வந்தார், அவருக்கு போட்டியா? யாரு? நபிகள் நாயகம். அவர் என்ன எழுதினாரு? குர்ஆன் எழுதினார். அப்போ அவங்க ரெண்டும் கடவுள் ஒளியாக இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் கண்ட ஒளி வேறு. அவர்கள் காண்பதோ அவர்கள் ஒளி என்பது வணங்குவதோ உண்மையான கடவுள் ஒளி அல்ல. இன்னொன்று, அவங்க கிட்ட ரெண்டு குரூப்புக்கிட்டுமே கடவுள் கொள்கையில் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட ரெண்டு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு உயிர் கொலை செய்கிறவங்க. ரெண்டு குரூப் என்ன பண்ணுது? உயிர் கொலை செய்கிற குரூப்பாக போச்சு. அப்புறம் வள்ளலார் என்ன பண்ணார்? இந்த சமயங்கள் அவர் திட்டுறது எப்படி திட்டுவார்னா, உயிர் கொலையும் புலைப்பு சிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்ல, அவர் புறவினத்தார். எவன் ஒருத்தன் உயிரை கொண்டு மாமிசம் தின்றானோ அவனுக்கு கடவுளை நினைப்பதற்கு யோகிதை கிடையாதுன்னார். அருகதை கிடையாது அப்படின்னு ஒரு ஆழமா வச்சார். நீ எவனா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, நீ ஒரு உயிரை கொன்று அந்த உயிரினுடைய மாமிசத்தை உண்மக்கூடியவராக இருந்தால் நீ கடவுளை வழிபடுவதற்கும் வணங்குவதற்கும் தகுதியற்றவன் ஒரு போடு போட்டார். உலகத்தில் யாருமே அதை சொல்லலை. ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணுமா? பசி என்று வந்துவிட்டால் சோறு போடுங்க. அவனுக்கு பண்பை பற்றி சொல்லாதீங்க, மெய்ப்பொருளை பற்றி சொல்லாதீங்க, அவனுங்களுக்கு ஏறாது. ஏனென்றால் புலார் என்ற அந்த அசுத்த பூதகாரிய உணவானது அவனுடைய அறிவை மழுங்க வைத்திருக்கிறது. நீ சொன்னால் அவனுடைய அறிவு அங்கே வேலை செய்யாது, அங்கே லாட்டாக இருக்கு. இதோட செஞ்சிடு அப்படின்ட்டார். இதெல்லாம் என்னாச்சு? வள்ளலாருக்கு பயங்கர எதிர்ப்பாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கட்டும், என்னடா ஒரு இப்போ வந்து 6ஆம் திருமுறை ஒரு வெளியிடலை. இந்த சித்தி விழாக திருமாளிகளை தான் 6ஆம் திருமுறை எழுதுகிறார். 5 திருமுறை எழுதுறது கருமொழி வடலூர். மெய்ப்பொருள் விளக்கம், உண்மையான கடவுளை அறிமுகப்படுத்தி கடவுளுடைய தன்மையை உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய உண்மைகளெல்லாம் எழுதிய இடம் இந்த இடம். அந்த நாட்டு அளவுடு அவர் எழுதும்போது இங்கே யாரும் பார்க்க முடியாது. கருமொழியை எழுதும்போது பார்க்கலாம். தண்ணியில் கூட எண்ணெய் தண்ணியில் ஊற்றுறாரு, விளக்கரிச்சதுன்னு உங்களுக்கு வரலாறு தெரியும். அவர் உட்காந்து எழுதிட்டு இருப்பார், பார்த்துருப்பாங்க. ஆனால் வள்ளலார் 6ஆம் திருமுறை இங்கே எழுதுகின்ற பொழுது உள்ளே யாரும் போக முடியாது. அவங்களுக்கு முன்னாடி அவர் எழுத மாட்டார். ஏன்னா இறைவன் சொல்ல இவர் எழுதுறார். அங்கே இருக்கிறது யாருன்னா 2 பேர் தான். அங்கே இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறது யாரு? 2 பேர். ஒருவர் கடவுள், இன்னொருத்தர் வள்ளலார். அதுதான் சொல்லுவார், நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ, நீ கொடுக்கின்றாய் நான் தொடுக்கின்றேன், சிற்றவையில் நடிக்கின்றாய் செந்தமிழில் வளர்கின்றாய். என்ன வார்த்தைகள் இது! என்னுடைய சிற்றவையிலிருந்து நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், என்னுடைய கரங்களானது செந்தமிழில் எழுதி கொண்டிருக்கிறது. உலகத்தில் எவனுமே கிடையாது. அதற்கு பிறகுதான், அதற்கு முன்னாடி மகாதேவமாலைன்னு ஒரு 100 பாட்டுக்கு மேலே, அந்த பாட்டெலாம் நியாயப்பிரகாரம் 6ஆம் திருமுறையில் இருக்கணும். அதில் பூரா உருவ வழிபாடு இருக்காது. மகாதேவ மாலை என்ற பாடல்கள் 5 திருமுறையில் இருக்கும். இந்த பாடலை பார்த்துவிட்டு தான் நம்ம சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் நம்மளுடைய ஜாதி மத இனம் வழிபாடெல்லாம் வள்ளலார் வந்து பயங்கரமாக திட்டுறாரு, இவரை சும்மா விடக்கூடாது, இவரை எங்கே கொண்டு போனோம், நீதிமன்றத்துக்கு போட்டு பழி வாங்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ சமய குரூப்பை சார்ந்த எவனுக்கு தில்லு கிடையாது. வள்ளலார்கிட்ட நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இல்லை ஒரு நெருங்கக்கூடிய ஒரு தகிரிமோ கிடையாது. இதுக்காக என்ன பண்ணாங்க, யாழ்ப்பாணத்திலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வராங்க. எங்கேருந்து? அது அவர் பேர் என்ன? ஆறுமுக நாவலர்னு பேர்.
ஆறுமுக நாவலரை கூட்டிகிட்டு வந்து அவருக்கு என்னென்னா இப்படி மேட்ரை சொல்கிறாங்க. பெருமான் வள்ளலார் வந்து ராமலிங்கடிகள் பரதேசி இப்படிலாம் எழுதுகிறாரப்பா, நம்ம உருவடிவெல்லாம் விட்டியா போயிடும் போல் இருக்கு, கடவுளே இல்லைன்றாரு, ஒளியாக இருக்குதுன்றாரு, சாங்கியம் வேண்டான்றாரு, சம்பந்தம் வேண்டான்றாரு, தவம் வேண்டாம், யோகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம்னா ஒடுக்கமாகிடுறான்னு சொல்கிறாரு. நம்மளாம் எப்படி ஒடுக்கமாக இருக்கிறது, நம்ம தான் பொய் பேசி பழகட்டமே அப்படின்னு அவங்க நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, போடு அரிப்பா மறுப்புன்னு ஒரு கேஸை போடுறான்ட்டாங்க. நம்ம மஞ்சக்குப்பங்க நீதிமன்றத்தில் தெரியுமில்ல, இந்த நீதிமன்றத்தில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஃபைல் பண்ணோடனே அங்கே என்ன நடக்குது, கோர்ட்லேருந்து சம்மன் வருது. எங்கே வருது, வடலூருக்கு வருது. வடலூர் தர்மச்சாலையில் வள்ளலார் இருக்கார். சம்மன் வந்தோடனே பார்க்குறாரு, சி பிச் அப்படின்னு தூக்கி போடுற, கையிலே தொடலை. வேலையை பார்த்துட்டு ஐயோ பயந்துட்டு, ஐயா இது கோர்ட்டு விஷயம், இது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சி, இந்த சம்மனை நம்ம ஏதாவது அலட்சியப்படுத்தா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், துன்பம் வந்துடும், கொடுமைப்படுத்துவாங்க, சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுப்பாங்க, அதனால் நீங்கள் வாங்கி கையெழுத்து போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னார். இவன் பெரிய தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டார். போயிடுச்சு. போனோடனே டேட்டு வந்தாச்சு. என்ன டேட்டு, நீதிமன்ற டேட்டு. வடலூரில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, எங்கெங்கே இருக்கிறவங்க பூரா எங்கே வந்துட்டாங்க, மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்துக்கு வந்துட்டாங்க. அப்போல்லாம் வண்டி வாகனத்தில் தான் போகணும். இப்போ மாதிரி பஸ்ஸோ காரோ பைக்கோ கிடையாது. எல்லா மக்கள் அங்கங்கே இருக்கிறவங்களாம் வந்து கூஞ்சிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஆனால் வள்ளலார் வருவார்னு எல்லோரும் போயிட்டாங்க. தர்மசாலையில் இருக்கிறவங்களும் பாதி பேர் போயிட்டாங்க. அங்கே போனோடனே கூட்டம் ஜேஜேன்னு இருக்குது நீதிமன்றத்தில். ஜட்ஜி வராரு, எழுந்திருக்க வந்து உட்காடுறாரு, ஆஜர்படுத்தணும் வாதி பிரதவாதியை. அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆறுமுக நாவலர் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. வழக்கு தொடுத்தவர் யார், ஐயா நான் தான், ஆறுமுக நாவலர். என்னவென்று வழக்கு தொடுத்தாய், இந்த மாதிரி அருட்பா மறுப்பா, ஓகே. அப்புறம் ராமலிங்கத்தை கூப்பிட்றாரு. ராமலிங்கம்னு கூப்பிட்றாங்க. அது வெளியே ராமலிங்கம் உள்ளே இல்லை. மூன்றாவது குரலுக்கு ராமலிங்கம் நிற்கிறார். எங்க கூண்டுக்குள்ள. அவர் நின்ன உடனே எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. நீதிபதி சேர்ந்து எழுந்திரிச்சிட்டாரு. சட்டப்பிரகாரம் நீதிபதி எழுந்திருக்கக்கூடாது. ஒரு கவர்னரே வந்து, ஒரு ஜனாதிபதி வந்தாரோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட நீதிபதி சீட்டை விட்டு எழுந்திருக்கக்கூடாது. அதான் அவங்களுக்கு பவர், நீதி அரசர்னு பேர். எல்லாம் எழுந்திரிச்சிட்டோடனே ஒரு செகண்டுக்கு சைலன்ஸ். ஜட்ஜி பார்க்குறாரு, தன்னுடைய அறையை எழுந்திரிச்சது பார்க்குறாரு. அவருக்கே தெரியல, எழுந்தது உட்காந்துட்டார். உட்காந்துட்ட உடனே இங்கே வழக்கு தொடுத்தவர், ஆமாம், அவர் வந்த உடனே ஏன் எல்லோரும் எழுந்திருத்தீர்கள், அவர் பெரியவர், வணக்கத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், அதனால் எழுந்திருச்சோன்னு சொன்னான். வேலை முடிஞ்சது. நீங்களே ஒற்றுக்கொண்டீர்கள், பெரியவர், வணக்கத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர் என்று. அதனால் அவருடைய எழுதி அருட்பா தான், மறுப்பா இல்லைன்னு தீப்போடனே எழுதிட்டார். வேலை முடிஞ்சுதா? இன்னொரு பிரச்சனை அங்கே இருக்குது. எல்லாரும் முடிச்சிட்டோடனே ஐயா ஜெயிச்சிட்டாரு, நம்ம பெருமான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ஒரே ஆனந்தமான கோஷம் விட்டுக்கிட்டு அங்கங்கே போனாங்க. வடலூருக்கு பட்டாளமே வருது, எங்கள் தர்மசாலைக்கு பட்டாளமாக அங்கே மக்கள்லாம் வந்த உடனே தர்மசாலையில் வள்ளலார் இருக்கார். ஐயா அது மாதிரி நீதிமன்றத்துக்கு வந்தார், நீதிமன்றத்தில் வந்து ஜெயிச்சிட்டாரு, தீர்ப்பு வழங்காச்சு, அது அருட்பா மறுப்பா இல்லை, அருட்பா தான் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னொடனே தர்மசாலையில் இருக்கிறவங்கெல்லாம், யோ பெருமான் எங்கள் கூட இங்கே தான் இருக்கிறார், காலையிலிருந்து எங்கள் கூட தர்மசாலையில் தான் இருக்காரு, அங்கே எப்படி வந்திருப்பாரு? உலகத்தில் வரலாறுகள் கண்டதுண்டா? வள்ளலார் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை. நீதிமன்றத்தில் நின்றவர் வள்ளலார் போல் உருவந்தாங்கிய கடவுள். நல்லா புரிஞ்சுக்குங்க. வள்ளலார் நான் யார், நான் ஏன் வழக்கு என் மேல் தொடுக்க வேண்டும், அந்த வழக்குக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய அவசியம் எனக்கு இல்லை. நீ அனுப்பினவன் நான், இறைவனால் வருவிக்க உற்றவன் நான், நீ சொல்லுவதை நான் எழுதுகிறேன்.
6 வயசுலேருந்து இறைவன் சொல்கிறத அவர் எழுதிட்டு வர்றார். இவரும் தனியாக எழுதவே கிடையாது. இவர் போய் எங்கே வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட போய் படிக்கிறது? கற்றதும் நின்னிடத்தே, கேட்டதும் நின்னிடத்தே, எழுதியதும் நின்னிடத்தே, எல்லாமே இறைவன்கிட்ட தான் வருது சரக்கு. அப்போ அந்த நீதிமன்றத்தில் இறைவன் போய் நின்றார். இறைவன் போய் நின்றதனால் அங்கே ஆப்சென்ட் ஆயிடுச்சு. இதுதான் இறைவன் வள்ளலாரை இடைவிடாது நினைத்து கொண்டிருப்பதால் இவருடைய பணியை இறைவன் அங்கே செய்கிறார். இவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இறைவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். இதுவரையும் நம்ம வந்து பல தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லையா? அப்போ வள்ளலார் என்ன பண்றாரு? உலகத்திற்கு உண்மையான கடவுள் யார் என்பதை நமக்கு அறிவுறுத்துறார். இந்த இடத்துல தான் அறிவுறுத்துறார். நான் போன மாசமே சொன்னேன், அந்த உண்மையான கடவுள் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்காரு? அதை சொல்லணும் இல்லையா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்க இருக்காரு? அட்டகம் படிப்பீங்க இல்லையா? அட்டகத்தினுடைய முதல் பாட்டு என்ன? அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் திருவிலே அமர்ந்த, அப்படியே சொல்லிக்கிட்டே வருவார் இல்லைங்களா? அப்போ இறைவன் எங்கே இருக்கிறார்னா அருட்பெரு வெளியில் இருக்கிறார்னு சொல்றார். நம்ம எங்க இருக்கிறார்னு சொல்றோம்? கோயில் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மை படைத்த இறைவன், உலகத்தை படைத்த இறைவன், அண்டங்களை படைத்த இறைவன், அணுக்களை படைத்த இறைவன், கிரகங்களை படைத்த இறைவன், அண்டத்தை சுற்ற வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் எங்கே இருக்கிறார் என்றால் அருட்பெருவெளி. அப்ப அந்த அருட்பெருவெளி எங்க சார் இருக்கு? அதான் சொல்றார் வள்ளலார், யாருமே இன்னும் கண்டபாடில்லை. அது எப்படி இருக்காரு? ஒரு வீரமன் அண்டங்கள் அடிமுடி பெருமையே உண்ண முடியாது. 1000 திருகலரு பல கோடி ஈசன் அண்டம் சதாசிவன் அண்டம் எண்ணிருந்த சக்தி சத்தர்தம் சீரண்டம் என் புகழ்வே. உருவுறும் அண்டங்கள் அத்தனையும் அருள் வெளியில் உரு சிறு அணுக்களாக ஊடசைய அதன் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே, மருவியனை ஆட்கொண்டு மகனாக்கி அருள் தந்த ஒளியென்ற. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் எங்க? நம்ம இருக்கக்கூடிய இடம் ஒரு அண்டம். இதுபோல் பல கோடி அண்டங்கள் இருக்கிறது. பல கோடி அண்டங்களுக்கும் இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியெல்லாம் எல்லா அண்டங்களையும் ஒன்றோட ஒன்று மோதிக்கொள்ளாமல் தன்னைத்தானே இயக்கிக் கொண்டு தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடம் ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து அருட்பெருவெளி. அந்த அருட்பெருவெளியில் பஞ்சபூதங்கள் கிடையாது. அது அருள் நிறைந்த பெரிய வெளி. அந்த பெருவெளியில் தான் அருட்பெரும் ஜோதியாக தனிப்பெரும் கருணையாக எல்லா அண்டங்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி வாய்ந்த பேரொளியை நான் கண்டேன். எவனும் காணது இல்லையோ? ஒளியை சொன்னவர்கள் எல்லாமே சூரிய ஒளி, சந்திர ஒளி, நட்சத்திர ஒளி, அண்டங்கள் இருக்கக்கூடிய ஒளியை கடவுள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வள்ளலார் சொன்ன ஒளி அருட்பெரும் ஜோதி என்ற ஒளி. அது எங்கே இருக்கிறது? அருட்பெரு வெளியில் இருக்கிறது. அந்த அருட்பெரு வெளியை வந்து பல சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் தேடினாங்க. யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த இடத்திற்கு போகக்கூடிய தகுதி யாருக்கு இல்லை. அதனால வள்ளலார் சொல்வாரு, அண்டளவு எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமர்ந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும், கொண்டதுவாய் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய்
அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாய் ஒன்றகு சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர். வேற எவனும் கடவுள் கிடையாது. படைத்தவர் அவர். அவர் எப்படி ஆட்கொண்டார் தினமும் நீங்க படிப்பீங்களே, சாதாரண பாடல்ல வருமே, அருஜோதி தெய்வமென, அந்த ஒரு வரியில போதும் உங்களுக்கு. அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். வேலை முடிஞ்சுதா? என்னை ஆட்கொண்ட தெய்வம் எது? அருஜோதி தெய்வம். அந்த அருள்ஜோதி தெய்வம் தான் என்னை ஆட்கொண்டது. அந்த தெய்வத்தை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். சிம்பிள், டெய்லி எல்லா சங்களையும் பாடுற பாட்டு தான் இது. அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம். அது எங்க இருக்கு? அடுத்த வரி, அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். சாதாரண தெய்வம் அல்லது ஆனந்த தெய்வம். இந்த அடுத்த வரி என்ன? பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். இவங்கெல்லாம் நீங்க தெய்வம் எதை சொல்லி வழிபட்டு இருக்கிறீங்களோ அந்த தெய்வங்களெல்லாம் அவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கு சரக்கு. பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாந்த தெய்வம், உயர் நாதாந்த தெய்வம். அது எப்படி இருக்கா? இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம். எண்ணியனான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம். தெருட்பாடல் உவந்து எனையும் சிவமாக்கும் தெய்வம். அது எங்க இருக்கு? சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம். அதே தெய்வம் தினமும் படிக்கிறீங்க. அப்ப சிற்சபை என்பது என்ன? அந்த தெய்வம் நீங்க அவ்வளவு தூரம் போய் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களால் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய கண்களும் இல்லை. இந்த பாடி எடுத்துக்கிட்டு நீங்க அந்த அண்டத்தை விட்டு வெளியே போக முடியாது. நீ அந்த கடவுளை பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடவுள் உங்கள் உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே மூளையின் மத்தியில் அது ஒரு வெளி இருக்கிறது. அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிற்சபையில தான் அந்த அருட்பெருஞ்சோதியுடைய அணு துகள் இருக்கிறது. அதுக்கு பேர் என்ன? அருட்பெருஞ்சோதியினுடைய ஏகதேசம்னு பேர். அது பேரொளி, இது சிறிய ஒளி. அது பெரிய ஒளி, எல்லா அண்டங்களையும் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த ஒளி. அதே ஒளித்தன்மைதான் சிறுசாக ஒரு அணுவாக உங்களுடைய ஆன்மாவில் இருந்து உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், வேற தெய்வம் இல்லை. நம்மெல்லாம் ஏமாத்திட்டான். இந்த நாட்டில் வந்து மனிதர்களை ஏமாற்றி விட்டார்கள். அதுதான் வள்ளலார் சொன்னார், தெய்வங்கள் பல பல சிந்த செய்வாரும் செயற்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும் பொய் சமயாதியம் எச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள்வீர் என்னை பள்ளி எழுப்பிவே இன்பம் தந்தீரே. எனக்கு இன்பத்தை கொடுத்த இறைவா, உன்னை பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்த இறைவா, என்னுடைய ஆன்ம நேய உடன்பிறப்புகளுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நமக்காக இறைவனிடத்தில் மன்றாடியவர் வள்ளலார். கடவுளை காண முடியாது என்று சொன்னார்கள் நாட்டிலே. கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்று ஒரு டைட்டில் போட்டானுங்க. ஓங்கடா, கடவுள் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? எல்லாருடைய ஆன்மாவிலும் சிற்சபையில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை நீங்கள் பார்க்க முடியும் என்று சொன்னார் வள்ளலார். அப்ப சிற்சபையில் இருக்கக்கூடிய கடவுள் அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி கடவுள் தான் இங்க சித்தி விழாக திருமாளிகளிலிருந்து எடுத்து சொல்றார். நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீபத்தை வெளியே எடுத்து வைத்து என்ன சொல்றாரு? ஏ மனிதர்களே,
இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காதீர்கள். கடவுள் யார் என்பதை இப்பொழுது நான் காட்டுகிறேன். அந்த கடவுளை நீங்கள் ஒளியாக பாவித்து வழிபாடு செய்யுங்கள் என்று உள்ளே இருந்த விளக்கை எடுத்து வெளியே வைத்து கடவுள் ஜோதி முன்னிலையில் விளங்குவதாக பாவனை செய்கின்றனர். கடவுள் என்பது வேறு, கடவுளாக நினைத்து பாவனை செய்வது என்பது வேறு. அப்ப இதுவரையில் நீங்கள் உருவத்தை பார்த்து பார்த்து வந்த கண்கள் ஒளியை பார்க்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். ஏனென்றால் உருவத்தை பார்த்து பார்த்து உன்னுடைய ஆன்மாவை எல்லா திரைகளும் மறைத்துக் கொண்டது. உங்களை மறைத்துக் கொண்டிருப்பது திரைகள்னு சொல்றோம்ல, 7 திரைகள். என்ன திரை? ஜாதி சமய மதங்கள் சொல்லிய கொள்கைகளால் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அசுத்த மாயா திரைகள்னு பேர் இருக்கு. அந்த திரைகள் நீங்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்? ஜோதிதான் கடவுள், அருட்பெருஞ்சோதிதான் கடவுள். அந்த அருட்பெருஞ்சோதி வேறு எங்கும் இல்லை. எல்லா ஜீவன்களையும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்ம ஒளிக்கு பேர் தான் அருட்பெருஞ்சோதி சிற்றனு. அந்த ஒளியை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் மரணத்தை வெல்ல முடிந்தார்கள். வேற யாருமே மரணத்தை வெல்ல முடியாது. ஏனென்றால் அந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைகள் என்பது நாம் வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த குற்றமுள்ள செயல்பாடுகள் எல்லாம் திரைகளாக மறைத்துக் கொண்டது. அப்ப அந்த திரைகளை நீ நீக்க வேண்டுமானால் நீங்க என்ன பண்ணணும்? எந்நேரமும் இறைவனை இடைவிடாது தொடர்பு கொள்ள வேண்டும். வள்ளலார் இங்க என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாரா? நான் மறந்தேன் எனினும் என்னைத்தான் மறவான் எனது நாயகன் என்றாடுகின்றேன். இதுவரையில் ஊன் மறந்தேன் உயிர் மறந்தேன் உன்னை மறந்தறியேன். மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன். கூட ஒரு முன்னாடி டாக்டர் சொன்னார்ல, கணம் ஒரு செகண்ட், அதை விட அரை செகண்டுக்கு பேர் தான் கணம்னு பேர். அப்போ ஒரு செகண்டுனா லேட்டு, அரை செகண்டுனா ரொம்ப ரொம்ப நினைத்து பார்க்கறதுக்குள்ளே முடிச்சிடுறது. அந்த அரை செகண்டு கூட உன்னை நான் மறக்க மாட்டேன். ஏனென்றால் என்னை இயக்கக்கூடிய இறைவன் நீதான் என்பதை நான் உணர்ந்தேன். இப்போ நம்மளை இறைவன் இயக்கிறார் என்று நாம் நினைத்து விட்ட பிறகு இறைவனை நம்ம மறக்க முடியுமா? அப்போ நீங்க வேற ஒரு உருவத்தை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுடைய சிற்றவையில் இருக்கக்கூடிய ஆன்மா சீக்கிரம் உடம்பை விட்டு வெளியே போயிடும். அதுக்கு பேர் தான் மரணம். அப்போ மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது. அது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை, உண்மையை எந்த சமய மதங்களும் சொல்லலை. வள்ளலார் தான் சொல்றாரு. இந்த சித்தி விழாக திருமாளிகையில் திருவிளக்கை எடுத்து வெளியே வைத்துவிட்டு இங்கே தீபத்தில் ஆண்டவர் விளங்குவதாக பாவனை செய்து வீண்காலம் கழிக்காமல் 28 பாடல்களில் கண்டபடி உங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கன்னு போட்டார். அப்ப 28 பாடல்கள் எது? ஞான சரியைன்னு பேரு. அதுக்கு பேர் என்ன டைட்டில்? ஞான சரியை. ஏன் 29 போடக்கூடாதா? 30 போடக்கூடாதா? ஏன் 2ஐயும் 8ஐயும் போட்டாரு? 28. 8 2 கூட்டினா என்ன வரும்? 10ல் 0 போயிடுச்சுன்னா நம்பர் 1. நீங்கள் நம்பர் 1 வரணும். நம்ம எல்லாமே எந்த மார்க்கில் இருக்கோம்? 99 100 வாங்குறதில்ல. நம்பர் 1க்கு வரணும். அப்போ நம்பர் 1ன்னா ஞான சரியை. ஏன் ஞான சரின்னு பேர் வச்சார்? அதுக்கு கடவுளை தேடுவதற்கு, கடவுளிடத்தில் செல்வதற்கு நம்ம சமய மதங்கள் 16 போன மாதம் கூட சொன்னேன் 16 படிகள் வைத்திருக்கிறது. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியில் 4, கிரியில் 4, யோகத்தில் 4, ஞானத்தில் 4.
இப்போ இந்த நாளில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? சரியில் ஆள் இருக்காங்க, கிரியில ஆள் இருக்காங்க, யோகத்தில் ஆள் இருக்காங்க, ஞானத்தில் யாருமே கிடையாது. எந்த ஞானத்தில்? 4வது படியில் இருக்கக்கூடிய ஞானத்தில் ஞானம். 3வது யோகத்தில் ஞானத்தில் இருக்காங்க, கிரியில் ஞானத்தில் இருக்காங்க, சரியில் ஞானத்தில் இருக்காங்க. ஞானத்தில் உலகத்தில் ஒரு ஞானி கூட கிடையாது. அப்ப நமக்கு என்ன பண்ணிட்டார்? இந்த 12 படித்தவர்களை தூக்கி அப்புறப்படுத்துகின்றார். அது பூரா பக்தியும் யோகத்தையும் குறிப்பது. அதில் சென்றால் மரணம் வரும். அந்த 12 படிகள் நீ முத்தி தான் பெற முடியும், சித்தி பெற முடியாது. அந்த 12 படிகளை தூக்கி அப்புறப்படுத்துங்கடான்ட்டார். ஸ்டார்டிங் வா, ஞானத்தினுடைய முதல் படிக்கு வா. 4 படிதான். வள்ளலார் சொல்லக்கூடிய கல்வி என்ன கல்வி? சாகா கல்வி. சாகா கல்விக்கு எத்தனை வகுப்பு? 4 வகுப்பு தான். 4 வகுப்பை நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டா சாகா கல்வி ஓகே, மரணத்தை வெல்லலாம். அப்போ சாகா கல்வியுடைய முதல் கல்வி எது? ஞான சரியை, முதல் பாடம். 2வது பாடம் ஞானகிரியை, 3வது பாடம் ஞானத்தில் யோகம், 4வது பாடம் ஞானத்தில் ஞானம். புரியுதுங்களா? அப்போ இந்த 4 படிகளை நீங்கள் கடந்து செல்வதற்கு எது தேவை? தெளிவாக எழுதி வச்சிருக்காரு அழகா. கற்பனைக்கு போகாதீங்க, யார் சொன்னாலும் கேட்காதீங்க. இந்த 4 படிகளை கடப்பதற்கு 4 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஒரு கிளாஸுக்கு ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு என்ன போட்டாரு? ஒழுக்கம்னு போட்டார். இந்த 4 சப்ஜெக்டுக்கு என்ன ஒழுக்கம்? 4 ஒழுக்கத்தை போட்டார். ஞான சரியை இந்திரிய ஒழுக்கம், ஞானகிரியை கரண ஒழுக்கம், ஞானத்தில் யோகம் ஜீவ ஒழுக்கம், ஞானத்தில் ஞானம் ஆன்ம ஒழுக்கம். வேலை முடிஞ்சுது. புரியுதுங்களா? அப்போ ஞானத்தில் சரிக்கு இந்திரிய ஒழுக்கம்னா என்ன? இதுக்கு டோட்டலாக சேர்ந்து ஒரு டைட்டில் கொடுத்தாரு, ஜீவ காருண்ய ஒழுக்கம்னு போட்டார். வள்ளுவர் ஒழுக்கத்தை சொன்னார். ஒழுக்கத்தில் 2 அதிகாரம் இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரை ஓம்பப்படும். ஒழுக்கம் உடையவன் உயிரை காப்பாற்றுவான்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் என்ன ஒழுக்கம்னு சொன்னாரா? என்ன ஒழுக்கம்னு அவர் சொல்லலை. வள்ளலார் தான் அதை பிரிக்கிறார். ஒழுக்கத்தில் 4 வகை இருக்கிறது. அது இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்த 4ம் சேர்ந்ததுக்கு டைட்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கம். அவ ஜீவ காருண்ய ஒழுக்கம்னா என்ன? உயிரை காப்பாற்றக்கூடிய ஒழுக்கத்துக்கு பேரு ஜீவகாருண்ய ஒழுக்கம். ஜீவன்னா உயிர். யார் உயிரை காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் அந்த ஒழுக்கத்தில் தேர்ச்சி பெற்றாங்கன்னு அர்த்தம். எவன் உயிரை விடுறானோ அவன் ஒழுக்கத்துக்கு வரலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்க வேண்டிய ஆச்சுங்களா? அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் என்ன போட்டார் வள்ளலாரு? இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு. நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 2, அதுலேயும் 2 நமக்கு மைனஸ் பண்ணுறாரு. 4 ஒழுக்கம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் 4 ஒழுக்கத்தில் 4 ஒழுக்கமும் உங்களுக்கு படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ரெக்கமெண்ட் வாங்கிட்டேன். இந்த பசங்கள்லாம் இவ்வளோ காலமாக பொய்யான கடவுள்களை நம்பி ஏமாந்து விட்டார்கள். மக்கள் மேல் குற்றம் இல்லை, மக்களை வழிகாட்டியவர்கள் குற்றவாளிகள். ஏனென்றால் நாம் எல்லாம் மற்றவர்கள் சொல்லி இதை பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோம். நாமா வரவில்லை. இதுவரையில் வாழ்ந்தது அத்தனையும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதும் மற்றவர்கள் வழிகாட்டியதை வைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குன்னு அறிவு கிடையாது. யாரோ எழுதியது, யாரோ சொல்லியது, யாரோ வழிகாட்டியது, அதைத்தான் நாம் பின்பற்றி வருகிறோம். நம்மளா குழந்தை பிறந்தோடனே போய் கடவுளை கும்பிட்டோமா? நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்பா கூட்டிகிட்டு போகிறாங்க, அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க, மற்றவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, ஊர்வலம் கூட்டிகிட்டு போகுது, ஊர்வலம் கொண்டாடுது, நீங்களும் கொண்டாடுனீங்க. அப்போது நாமும் என்ன செய்யவில்லை? நமக்கு வழிகாட்டியவர்கள் தான் இந்த நாட்டினுடைய குற்றவாளிகள். ஆனால் ஞானசரிகள் என்ன போட்டார்? ஒரு பாடலை தெரியுமா? அதை படிச்சிங்களா? நீங்கள் இதுவரையில் கண்டதெல்லாம் அனித்தியமே,
கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகிய நீர் இதுவரையில் உண்மை அறிந்திலரே. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? பரவாயில்ல, வென்றதினால் என் இனி நீ சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை நன்குணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே என் தந்தை அருள் அடைவில் இரவாத வரம் பெறலாம் இன்பமுறலாமே. இந்த ஒரு பாட்டு போதும் ஞான சரியில்லை. இதுவரையில் நீங்கள் கண்டது, படித்தது, கேட்டது, உண்டது எல்லாமே உங்களை சாகடிக்கிறதான்ட்ட. நல்வழி காட்டியது அல்ல. அது எந்த நூலாக இருக்கட்டும், எந்த வரலாறுகளாக இருக்கட்டும், எல்லாமே பொய் நூல். உலகத்தில் இருக்கிற நூல் பூரா என்னன்னு சொன்னார் வரலாறு? பொய் நூல். கற்றேன் பொய் உலகே நூல், நான் கற்றேனோ நீயே கற்பித்தாய். நம்மளாம் ஆளும் கேட்பான், வரலாறு முதல் வரலையா? சின்ன வயசுல இருந்து எல்லா சாமியும் தானே கும்பிட்டுட்டு வந்தாரு. இப்போ அவர் மாதிரி நாங்களும் வரமே. இப்போ வந்து திடீர்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு சொல்றாரு. வரலாறு ஏன் கும்பிட்டாரு? அந்த சின்ன சின்ன தெய்வங்களெல்லாம் உங்களிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும், உங்களை சகோதரர்களை உரிமையாக்க வேண்டும். தனியாக வந்து சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதில்ல. அதற்காக உங்களை மாதிரி உங்கள் கூடிய நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதை அவர் செஞ்சு உங்கள் கூடயே லைனாக கூட்டிகிட்டு வந்து கடைசியில் உங்களை மாதிரி தாண்டா நானும் வந்தேன். நான் பாடிய பாடல்களும் உங்களை விட நான் அதிகமாக வைத்திருந்தேன். மற்றவர்கள் எழுதிய பக்தி நூல்களை விட நான் எழுதிய பக்தி நூல்கள் கோடி பங்கு உயர்ந்தது. நான் எழுதிய பாடல்களையும் மற்றவர்கள் எழுதிய பாடல்களையும் சபைக்கு கொண்டு வந்து வையுங்கள், அந்த பாடல்கள் சாட்சி சொல்லும். இப்பொழுது அத்தனையும் நான் விட்டுவிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரி நீங்களும் விட்டுருங்க. இந்த பாடல்களோ நான் வணங்கிய தெய்வங்களோ என்னை தூக்கிவிட்டது என்றாலோ என்னை தூக்கிவிடவில்லை. என்னை தூக்கிவிட்டது யாதெனில் அன்பு, தயவு, கருணை, அருள், இதுதான் என்னை தூக்கிவிட்டது. ஏனென்றால் இதையெல்லாம் நான் விட்டுவிட்டதினால் வந்த லாபம். நீங்களும் என்னை போல விட்டுவிட்டால் என்னை போன்ற பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதை விட டீட்டெயில் நான் இங்கே தான் சொல்றாரு. சித்தி விழாக திருமாலையில் பேருபதேசம் சொல்றாரு. இதுவரையில் விடாதிருந்தவர்கள் என்ன லாபத்தை கண்டார்கள்? உலகத்தை உண்மையை மறைத்தவன் ஒரு பெரிய மாபெரும் வல்லவன். அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லை. திறக்க முடியும்னா உடைக்கணும் இல்லை. சார் ஒரு பூட்டு போட்டீங்க, வெளியே போயிட்டு வந்தீங்க, சாவி தொலைஞ்சு போச்சு. அந்த பூட்டை நீங்கள் என்ன பண்ணணும்? திறக்கணும், சாவி இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும்? உடைச்சு தான் உள்ள போகணும். அப்போ இந்த சமய மதங்கள் பூட்டிய பூட்டை இதுவரையில் ஒருவனுக்கும் உடைத்து உள்ளே இருக்கக்கூடிய உண்மை சொல்லுவதற்கு திராடி இல்லைன்னாரு. சரி, அவர் தான் இல்லை, அவனால முடியல. பின்னாடி வந்தவர்கள், அவருக்கு பின்னாடி வந்தவர்களா நீங்களாம் பெரியவாள் பெரியவாள்ன்றீங்களே, பெரியவர்கள் என்று பெயரிட்டு கொண்டவர்களும் உண்மை தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு உளறிக் கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்தவெல்லாம் நம்ம நீ குரு குருன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, இவெல்லாம் குருடன். கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிற பேர் என்ன? குருடர்கள். குருடர்கள் கதை கண்ட கதை போல கதைக்கின்றார்கள். உண்மை வெளி தோன்ற உரைக்க தெரியவில்லை. நான் உண்மையை சொல்லுகிறேன். இதுவரையில் உண்மை சொல்லக்கூடிய தில்லு தகுதி யாருக்கு இல்லை. ஏன்னா இறைவனுடைய அருள் அவங்க பெறல. மரணத்தை வெல்ல முடியல. கடவுளுடைய நிலையை அவனால் பார்க்க முடியவில்லை. கடவுள் நிலை வேறல்ல, என்னுடைய நிலை வேறல்ல. வள்ளலார் ஈக்குள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்.
நான் தான் சொல்லுவேன், நீங்கள் வள்ளலாரை வணங்குவது கூட குற்றம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தான் வணங்க வேண்டும். வள்ளலார் உருவத்தில் இல்லை. அவருடைய தேகம் என்ன தேகம்? ஒளி தேகம். எங்க இருந்து கலக்கிறார்? இந்த இடத்துல. என் சாமி எனது துறை என்னுயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். அடுத்து வருகின்றார், பின்சாரும் 2.5 நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தை பிரியாமல் இருப்பார். இறைவன் எங்க கலந்தாரு? என்னுடைய உடம்பில் கலந்து கொண்டார். கலந்தேன், கழித்தேன், கழிப்புற்றேன், கண்டேன், கழித்தேன், கலந்தேன், கழிப்புற்றேன். அப்போ இப்போ ஆண்டவருடைய ஸ்டேஜ் என்ன, வள்ளலாருடைய ஸ்டேஜ் என்ன? ரெண்டும் ஈக்குவல். நீங்கள் ஒரு படத்தை பார்த்து வணங்கினால் அதில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இல்லை, அது பிரேம், நீங்க போட்டது. அருட்பெருஞ்சோதியை வணங்கினால் அது வள்ளலார் இருக்காரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கார். வெரி சிம்பிள். அதனால்தான் வள்ளலார் சொன்னாரு, என்னை தெய்வம் என்று இந்த மக்கள் நினைக்கிறார்கள். உண்மையான தெய்வம் எது என்று தெரியாமல் என்னை தெய்வம் என்று நினைக்கின்றார்கள். ஐயோ, இவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? சன்மார்க்க சங்கத்தி சிற்றடியேன் உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவனுடன் கேட்பி. என் மார்க்கத்தில் எனை உமக்குள் ஒருவன் எனக் கொள்வி. எல்லாம் செய் வல்லான் நமது இறைவனையே தொழுவி. புன்மார்க்கத்தவர் போலே வேறு சில புகன்றே உந்தி மயக்க அடையாதி. பூரண மெய்ச்சொகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுத்த சிவம் ஒன்றே தன்னாரை என்னாரை சார்ந்து அறிவின் நீண்டே. சன்மார்க்கத்தில் ஒரு டைட்டில் பாடுறது. நம்ம சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக ஒரு தனி பாடலை எழுதுறார். உன்னை தாழ் வணங்கி சாற்றுகின்றேன். நம்ம சொல்றாரு, உன்னை தொட்டு கும்பிடப்பா. சன்மார்க்க சங்கத்தி உமது தாழ் வணங்கி சாற்றுகின்றேன், தயவனோடும் கேட்பேன். நான் சொல்றதை கேளுங்க. என் மார்க்கத்தில் என்னை உமக்குள் ஒருவன் என கொள்வேன். என்னை தெய்வமாக்கிடாதீங்க, என்னை தெய்வமாச்சு கும்பிடாதீங்க. யாரை கும்பிடணும்? எல்லாம் செய்வல்ல நமது இறைவனையே தொழுவீர். புன்மார்க்கத்தவர் போலே, புன்மார்க்கத்தான் அந்த உலகத்தினுடைய சமயவாதிகள், அவங்க செய்கிற உருவ வழிபாட்டை நீங்கள் செய்யாதீர்கள். உருவத்தில் கடவுள் இல்லை, அது மெட்டீரியல். அது வேற என்ன? மெட்டீரியல், ஜடம், பேசாது, உணர்வு இருக்காது, உணர்ச்சி இருக்காது, நீங்கள் சொல்லுவதை அது கேட்க முடியாதது. ஆனால் அந்த ஜடத்தை வழிபாடு செய்யாதீர்கள், இயங்குகின்ற பொருளை வழிபாடு செய்யுங்கள். இயங்குகின்ற பொருள் எது உலகத்தில்? உயிர். உயிர் எது இருக்கிறதோ அதெல்லாம் இயங்குகின்ற பொருள். உயிர் இல்லாத பொருள்லாம் இயங்காத பொருள். புரியுதுங்களா? அவன் நம்மளால என்ன பண்ணிட்டான்? கல்லூரி வெளியிலையும் கல்லூரி செம்பில் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் வள்ளலார் என்ன பண்ணாரு? அதெல்லாம் கிடையாதுடா, அது ஒரு மெட்டீரியல், அதில் இயங்காது. ஒரு பாறை இயங்குமா? ஆனால் ஒரு கொசு இயங்குது. ஒரு கொசு எப்படி நுண்ணிய ஒரு உருவம். இப்போ நான் நைட்டில் எல்லாரும் கொசு கடிக்குதுல்ல, அந்த கொசுக்குள்ள இறைவன் எப்படி அதுக்கு ஒரு இயக்கத்தை கொடுத்துருக்காரு. மற்றதை விடுங்க, அது இயங்குது, ஓடுது, ரத்தத்தை தேடுது, அது உணவை தேடுது. ஆனால் அதனுடைய உருவம் கண்ணுக்கு தெரியாத அளவு இருக்குது. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்குது? உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கிறது எல்லாமே தெய்வங்கள் தான். நீ உயிர் இல்லாத பொருள்ல போய் தெய்வத்தின் மனைவினா நீங்க முட்டாள் நின்றார் வள்ளலார். அதனாலதான் வள்ளலார் சொன்னார், கடவுள் எங்கேயா காண முடியும்? நான் காட்டுவேன், ஆனால் அவனால் பார்க்க முடியாது. நான் சொல்றதை கேளு, இதையாவது கேட்டு திருந்தோன்னு என்ன சொல்றாரு? எத்துணையும் வேதம் உறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர். அவருளம்தான் சுத்த சித்துருவாய்
எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். என்ன வார்த்தை! புரிதா? இருந்து நான் சொல்ற பாடல் புரிதா? அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே, எவன் ஒருவன் எல்லா உயிர்களிலும் இறைவன் ஈங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் வாழுகிறானோ அவனை கடவுளை காணும் தகுதி உடையவன். அவனை நான் கால் தொட்டு வணங்குகிறேன் என்று சொன்னார் வள்ளலார். அதனால் நம்ம என்ன பண்ணோம்? கடவுள் யார் என்பதை நீங்கள் முதல் தெரிஞ்சுக்கணும். நிறைய சப்ஜெக்ட் இருக்கு, அது மாதம் பேசலாம். முதல் நமக்கு என்ன வேணும்? நமக்கு நல்லதை செய்யக்கூடிய கடவுள் வேணும். பொருள் கொடுக்கக்கூடிய, நீங்கள் பொருள் கொடுத்து வாங்குற கடவுள்லாம் வேஸ்ட். எவனாவது எந்த கடவுள் கோயிலுக்காவது போய் பொருள் வாங்காம நீங்க சாமி கும்பிட முடியுதா? பொருளை வாங்கும் கடவுள் உலகத்தில் இருக்கிறது. பொருளை கொடுக்கும் கடவுள் தான் வள்ளலார் கொடுத்து அறிமுகப்படுத்துறது. அதான் சொல்வார், இல்லாம எனக்கில்லை எல்லோருக்கும் தருவேன், என்னுடைய பெரும் செல்வம் என் புகழ்வேன். இது அல்ல அல்ல குறையாதது. மற்றதெல்லாம் ஏஜென்ட்ஸ். அதை விட நான் போன மாதம் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் பூரா சஸ்பெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. 1874 ஆளினால் நீங்கள் வணங்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், மகேஸ்வரன், சதாசிவன், சக்தி, சத்தர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானி எல்லாத்தையுமே சஸ்பெண்ட். அடுத்த மாதம் அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க, வள்ளலார் முன்னாடி யார் உட்கார வச்சிருந்தாலும் நம்ம பேசுவோம். நிறைய விஷயம் இருக்கு. நேரம் ஆயிடுச்சு இல்லையா? 12வது. அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம் எதற்காக வந்திருக்கிறோம்? இந்த பிறவியை காப்பாற்றுவதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறவி போயிட்டா அடுத்த பிறவி என்னன்னு யாருக்குமே தெரியாது. உலகத்திலேயே உயர்ந்த பிறப்பு எது என்றால் மனித பிறப்பு. ஏன் இந்த மனித பிறப்பு கொடுத்ததென்றால் இறைவன் நிலை அறிந்து அமயமாவதற்கு தான். கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். நீ கடவுளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான், நீ வந்த இடத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மனித உடல் கொடுக்கப்பட்டது. உங்களை சும்மா அனுப்ப மாட்டாரு, இன்பத்தை கொடுத்து அனுப்புறாரு. அது வேறு என்ன இன்பம்? பேரின்பம். நம்ம வாழக்கூடிய இன்பம் சிற்றின்பம், சிறிய இன்பம். அந்த இன்பத்தை நீங்கள் கொஞ்சம் அனுபவித்து பார்த்தீர்களானால் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அதை தான் வள்ளலார் சொல்வார், பேர் உபதேசத்தில் அழகா. ஒரு பதார்த்தம், ஒரு பழம், அந்த பழத்தை நீங்கள் ருசித்து பார்த்தால்தான் அந்த ருசி என்ன என்பது தெரியும். வெறும் பழத்தை பார்த்தா தெரியுமா? நீ சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதே போல இறைவனுடைய அருளை நீங்கள் ருசித்து பார்த்தால் கடவுளே சொன்னா கூட விட மாட்டீங்க. ஏன்னா அந்த ருசியை, அந்த இன்பத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ கதிர்கள் சும்மா பாடம் நடத்துறதுக்கு, படிச்சதை வளர்றதுக்காக வரான்னு நினைச்சுக்காதீங்க. அந்த இன்பத்தை ருசித்தீர்களானால் கேட்காத கேள்விகள், பார்க்காத பாரிகள், நடக்காத நடத்திகள், எண்ணாத எண்ணங்கள், எங்க வேணாலும் உங்களுடைய எண்ணங்கள் பிரகாசமா போயிட்டே இருக்கும். உங்களுக்கு விட கிடைச்சிக்கிட்டே கொட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதிவொடுக்கும் மதியே. அது எங்க இருக்கு? எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவனே, என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே. இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இது உபதேசம் அல்ல. உபதேசம் என்பது போன மாசம் வச்சேன். உபதேசம் என்பது வேறு, பேருபதேசம் என்பது வேறு. வள்ளலார் சொன்னது மகா உபதேசம்னு அதுக்கு பேரு. பேருபதேசம்னு புக்கில் போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு என்ன பேரு? மகா உபதேசம். இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட வாக்கியன்னு பேரு. அது இறைவன் நமக்கு கொடுத்த வாக்கு மூலம், இறைவனுடைய கட்டளை. இறைவனுடைய கட்டளை சன்மார்க்க சங்கம் என்று அமைத்து அது கொள்கைகளை வகுத்து தந்திருக்கிறார்.
அந்த கொள்கைகள் எப்படிப்பட்டது, அதை எப்படி பின்பற்றுவது, ஏன் சங்கத்தை தோற்றுவித்தார், அந்த சங்கத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்பதான் என்ன வருமா, அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துது நாம் வம்மின் உலகியலே மரணமெலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேன். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன், நீ விரலாம் புனிதம் வரும் பொருட்டே அப்படின்னு சொல்றார் வள்ளலார். அதை பின்பற்றி நாம் எல்லோரும் இன்றிலிருந்து வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். இனிமேல் மாற்றி யோசியுங்கள். பழைய யோசனைலாம் தூக்கி குப்பையில் போடுங்க. அந்த யோசனை நம்மளை முன்னேற்றுவதற்கு வழிகாட்டாது. இது பேர் சன்மார்க்கம், சுத்த சிவ சன்மார்க்கம். அதான் நேற்று கூட ஒரு ஆள் வந்து நம்ம ரூமில் கேட்டார், சார் சிவம் சிவன் சொல்கிறார், ஒரு சப்ஜெக்ட் முடிச்ச சிவம் சிவன் சொல்கிறாரு, வள்ளலாறு சிவனத்தான சொல்கிறாருன்னு ஒரு ஆள் கேட்டான். இப்படிலாம் கேட்பாங்கன்னு வள்ளலாருக்கு தெரியும். சிவன் என்பது வேறு, சிவம் என்பது வேறு, சுத்த சிவம் என்பது வேறு. நல்லா புரிஞ்சுங்க. சிவன் இன்னும் போட்டா சமயம் சொன்ன சிவம், சமயங்கள் சொன்னதில்ல, உருவம் சிவனா வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு பேர் சிவன். 6 அம்பங்களை தாண்டி சொல்றதுக்கு பேர் சிவம். இம்மு அது உருவம் இல்லாதது. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு அவன் சொல்றான், ஏகதேசமா ஒளின்னு சொல்றான். ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு, நீ சொல்ல சிவனும் இல்லை, நீ சொன்ன சிவனும் இல்லை, நான் சொல்லியது சுத்த சிவன்டான்னார். சுத்த சிவ சன்மார்க்க சங்க தலைவனே என்னாரு அதுங்களா. வள்ளலார் சொன்ன சிவம் சமயத்தை சார்ந்த சிவம் அல்ல என்பதை முதல் நம்ம அறிவு விளங்கணும். வள்ளலார் சொல்லிய சிவம் வேறு, சமய மதங்கள் சொல்லிய சிவம் வேறு. வள்ளலார் சொல்லியது அருட்பெருஞ்சோதி சிவமேனு வரும். அருட்பெருஞ்சோதிக்கு பேரு சுத்த சிவன்னு பேரு. புரியுதுங்களா? அதனால நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. எதா இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் தினமும் வாட்ஸ்அப்பில் பட்டி பட்டியாக பத்தி பத்தியாக எழுதி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேருக்கு போகுது. அவங்க அப்படி அப்படியே பாஸ் பண்ணுறாங்க நிறைய நண்பர்கள். உலகம் முழுவதும் போகுது. சன்மார்க்கம் கடல் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா வள்ளல் பெருமான் சுத்த சிவ சன்மார்க்க சங்கத்தை உலகம் முழுவதும் நிரப்பிய தீர்மானம் சத்தியவா கொடுத்துட்டார் ஆண்டவர்கிட்ட. நீங்க மாறினாலும் உங்களை மாற்ற விட மாட்டார் வள்ளலார். உங்களை போல இழுத்துவார். ஏன்னா அவருடைய சகோதரர்கள் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடையவர்கள். அதனாலதான் வள்ளலார் சொல்வாரு, நீ விரரோ யானமுக்கு நேய உறவரனோ, நெடுமொழியை உரைப்ப நன்றி கொடுமொழி சொல்வேனோ, சார்புறவை அருளமுதம் தந்து எனமேல் ஏற்றி சத்திய வாழ்வழித்த தனித்த பெரும்பதிதான் வார். சீர்பெறவே திருப்பொதிவு திருமேனி தரித்து சித்தாடல் புரிகின்ற திருநாள் இங்குதுவே. மோச உரை என நினைத்து மயங்காதே உலகி. நான் சொல்றது மோச உரைன்னு நினைச்சிடாதீங்க, பாச உரை. மோச உரை என்பது வேறு, பாச உரை என்பது வேறு. என்னுடைய ஆன்மநேய உடன்பிறப்புகள் பாசம் மிகுந்தவர்கள், அன்பு மிகுந்தவர்கள், என்னுடைய சகோதரி உரிமையுள்ளவர்கள். என்னுடைய அப்பனுக்கு நம்மளெல்லாம் குழந்தை, யாரும் வேற்றார் இல்லை. அதனால் இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள், உண்மையான இறைவனை ஒவ்வொரு வீடுதோறும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். இருளான வீடு ஒளியாக மாறும். உங்கள் வாழ்க்கை இருளான வாழ்க்கை ஒளியான வாழ்க்கையாக மாறும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மேட்டுக்கொம்பு சித்திவாழ் மக்கள் சித்திவிழாக திருமாலில் உள்ள அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் கிராம மக்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் சேர்ந்து நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ், அழியா அருள் கொடுத்து நீடூழி காலம் வாழ வைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை